பெரம்பூரில் இது வரைக்கும் நன்றி தெரிவிக்க கூட விஜய் வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அவருடைய வேலைகள் அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா, இல்லை திருச்சி கரூர் மட்டும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி? அவர் எல்லா இடத்துக்கும் வரணும்னு தான் இருக்கிறாரு. வேலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரால் வர முடியும். ஆனால் சிறப்பான ஆட்சி, தரமான ஆட்சி. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்ன சொன்னாங்கன்னா என்ன நடந்து வச்சிருக்கிறோம். அதுக்கான இது வந்து நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க தொழிற்சங்கம் மூலியமாக. ஆமாம், கண்டிப்பாக செய்வார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2 ஆட்சி பல வருஷமாக இருந்தது. அவங்களாம் இது வரைக்கும் அந்த விஷயம் ஏற்றவே இல்லை. அதுக்கு ஆட்டோக்கான மரியாதையே கொடுக்கல. ஆட்டோக்கான இதே இல்லை. இந்த ஓலா உப்பர் இதில் தான் போட்டுன்னு கஷ்டப்பட்டு கிடக்குறோம். இன்றைக்கி விஜய் வந்த பிறகு அவர் மாற்றி தரான்னுக்கிறாரு. எல்லாரும் தொழிற்சங்கத்து மூலிமா எல்லாரும் போனோம், போய் கேட்டப்போ நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார். முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி ஏதாவது அழைச்சி பேசியிருக்காங்க? எதுவுமே பண்ணதில்லை. அப்படி போய் எத்தனையோ முறை பார்த்து கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் உண்மை. எதுவுமே பண்ணதில்லை. 10 வருஷமாக அம்மா இருக்கும்போது மீட்ரு தரான்னாங்க, அவங்க விட்டாங்க. அவ்வளோதான், அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே எதுவும் செய்யலை. இப்போ இவர் மேலே சத்தியமான நம்பிக்கை உண்டு, நல்லா செய்வார். நன்றி. ஒரு ஆட்சி மாதிரி ஒரு 2 மாத காலமாக இருக்குது. எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி இந்த மாதிரி இது பண்ணதில்லை. ரொம்ப சிறப்பாக போகுது. அவரை மாரி சிறந்த ஆட்சி யாருமே பண்ணதே இல்லை, நீ பண்ணவும் முடியாது. அவர் நேற்று கரூர் போயிருக்காரு, கரூர் பேசியிருந்தார். பார்த்தீங்களா எப்படி பேசினாரு? நல்லா பேசினார். நல்லா அவங்களுடைய எதிர்கட்சி ஆளுங்களுக்கு நல்ல தகுந்த பதிலை கொடுத்தார். இதுதான் சிறந்த ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு இது. நல்ல எந்த சிஎம்மும் சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் நடக்கிறது உங்கள் பையனோட ஆட்சி, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா, எப்படி பாருங்க? நடைமுறையில் சாத்தியப்படுத்துவாங்க. இனிமேல் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சாத்தியப்படுத்துவாங்க. அதுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லா அமைச்சரையுமே தொடவும் விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுவாகும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கரூர் போயிட்டாரு, திருச்சி போனாரு. ஆனால் இங்கே பெரம்பூர் தொகுதி மக்களை வந்து சந்திக்கவே இல்லை, வெற்றி பெற வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பாருங்க? அந்த விஷயம் வருவாருங்க. அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சிஎம் ஆகிட்டாரு, ரொம்ப பிஸியாக இருக்கார். ஒரு இதுவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். கரூர் மக்களுக்கு போய் பார்த்தாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும்னு தான் நேற்று போனார். கண்டிப்பாக வருவார். பெரம்பூர் தொகுதியை இது பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வின் பண்ண தொகுதி கண்டிப்பாக வருவார். நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி. நன்றி. 50-55 நாள் புதுசாக தாவேக்கா அரசு மாறி இருக்கு. ஆமாம் சார், நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நடந்துருக்கு சார். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ கரூருக்கு போய் ஆமாம் பார்த்தேன் சார் டிவியில். ஆமாம், இப்போ ஜெயித்து வச்ச பெரம்பூர் தொகுதிக்கு வந்து நன்றி சொல்ல கூட வரல, நிறைய பேர் கேட்குறாங்க. நன்றி சொல்ல வரலன்னா, இப்போ அங்கே வந்து மாவட்ட செயலர் சிவா இருக்கார், அவர் பார்த்துருக்காரு. சிஎம் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருக்குது. வருவார், கண்டிப்பாக வருவார். எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார், செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, இப்போ கூட 500 பேருக்கு டிரைவருங்களுக்கு காக்கி சட்டை இலவசமாக எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. இன்னும் நல்லா செய்வாங்க. இதுக்கு முன்னாடியான அரசாங்கம் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுநரை கவனிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவங்க கவனிக்கவே இல்லை சார். மீட்டர் ஏற்றலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆமாம் சார், அது அந்த அம்மா காலத்துலேயே அது பண்ணியிருக்கணும். அவங்க இருக்கும்போது பண்ணுறதுக்கு முயற்சி எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாத இறந்துட்டாங்க. அதன் பிறகு அவங்க 2வது அவங்க எடப்பாடி அவங்க இருந்தாங்க, அவங்களும் அதை பண்ணலை. அப்புறம் இவங்க வந்தாங்க திமுக, இவங்களும் அதை பற்றி எதுவும் கேர் பண்ணல. இப்போ இவங்க வந்திருக்காங்க. இப்போ ஒன்று தெரியும், கொஞ்சமாக பொறுமையாக செய்வாங்க. கண்டிப்பாக நல்லது தான் செய்வாங்க. போய் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, ஆட்டோ ஓட்டுநர் எல்லாரும் போய் சந்திச்சிருக்காங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றி தரேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி வச்சுருக்காங்க. செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். நாங்கள் சிஎம் தொகுதி தான், நான் பெரம்பூர் தொகுதி தான், அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். அவர் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக. இந்த இடம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அடிப்படை வசதி கூட இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதனால் வந்து இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎம் சொன்னார். அதேமாதிரி நின்னார், நாங்களும் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சிருக்காரு. இனிமேலும் நல்லது செய்வார். நன்றி. ஓகே, வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் முதல்வர் இது வரைக்கும் வந்து நன்றி சொல்ல வரல, விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் திருச்சி கரூர் வந்து போயிருக்காரு. அங்கே போயிருக்கிறாரு. அவர் வரலன்னா அவருக்கு இப்போ வந்து புதுசாக வந்து ஆட்சிக்கு வந்துக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் இந்த பற்றி வரமாட்டார். ஆனால் செய்கிற வேலைகள்லாம் தரமாக செய்கிறார் அவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மீட்டர் கட்டணம் வந்து 2 ஆட்சியாளருமே
எங்களுக்கு மாற்றியே தரலை. ஜெயலலிதா அம்மையார் வந்து 2012 போட்டு போன மீட்ரு கட்டணம் மினிமம் 25 ரூபா, கிலோமீட்டருக்கு 12 ரூபான்னு. அந்த மீட்ரு கட்டண வேலை மட்டும்தான் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மீதி எல்லா வேலையுமே மாறி போச்சு. மாறாதது மீட்ரு கட்டணம் மட்டும்தான். இதை மாற்ற சொல்லி ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க 2022. 10 ஆண்டு காலமாவது மீட்ரு கட்டணம் மாறாமல் இருக்குது. உங்களுக்கு பெட்ரோல் விலையிலேருந்து பசங்க படிக்க வைக்கிற ஸ்கூல் செலவுலேருந்து எண்ணெய் விலை, பருப்பு விலை, வீட்டு வாடகை, இது எல்லாமே அனைத்தும் ஏறிச்சு. அதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப கடுமையாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி விற்கிற எரிபொருளுக்கு தகுந்த மாதிரி மீட்ரு கட்டணத்தை மாற்றி அமைங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே எங்களுக்கு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு கூட மீறி நடத்தின அரசாங்கம் எங்களுக்கு வந்து எதுவுமே மீட்ரு கட்டணத்தை மாற்றி கொடுக்கல. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம். இதே மாதிரி ஆண்டுட்டு போன ஆட்சியாளர்கிட்டையும் மனு கொடுத்தோம். யாரும் எங்களை கூப்பிட்டு சரியாக பேசலை. இப்போ டிவிக்கில் வந்து நாங்கள் மனு கொடுத்தோடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி கூப்பிட்டு எங்களை பேசுனாங்க. உங்களுக்கு நாங்கள் மீட்ரு கட்டணம் மாற்றி தரோன்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலமாக மீட்ரு கட்டணமே யாராவது ஓலா, ஊப்பர், ரேபிட்டில் வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் மாட்டின்னுக்கிறாங்க. அது எல்லா விலைவாசியெல்லாம் கடுமையாக வந்து போச்சு. ஆனால் ஆட்டோ ஓட்டுநருக்கு மீட்ரு கட்டணமே ஏறலை. எங்களுக்கு மீட்ரு கட்டணத்தை வந்து நம்ம தளபதி சார் ஏற்றி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் சாருக்கு வந்து மிக்க நன்றி சொல்லுவோம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருமே. அவங்க உறுதி அளிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தருவோம்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து மீட்டர் கட்டணம் மாற்றி கொடுக்குறோம். 14 ஆண்டு காலமாக மாற்றலை, நாங்கள் மாற்றி தரோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அது சொன்ன அந்த வார்த்தை கேட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி இருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய நல்லா இருக்கு. கண்டிப்பாக இவர் மிஸ்டர் விஜய் இது ஆதித்யநாத்துக்கு தம்பி மாதிரி மெதுவாக எல்லாருக்கும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் நல்லா தான் நடக்கும். நல்லா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா மக்களுக்கு சரியாக வரும் நம்பிக்கை இருக்கு. ஆமாம், குட், நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணுவார். நம்ம மக்கள் தான் கொஞ்சம் அவசரம் பண்ணாது, கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணால் கரெக்டாக பண்ணுவார். கண்டிப்பாக கிடைக்கும்.